ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான பதிவுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலய பட்சம். நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்காக எவ்வளவு தான் கடவுள் வழிபாடு இறை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கோம், நிறைய பரிகாரங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலுமே அது பலன் கொடுக்கல அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு பித்ரு தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். ஐதீகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம கடவுள் கடனை கூட கொஞ்சம் லேட்டாக கூட அடைச்சிக்கலாமா, பித்ரு கடன்களை மட்டும் அப்பப்போ உடனுக்குடனே செலுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பித்ரு கடன்னா என்னங்க? பித்ருக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம். இந்த தர்ப்பணத்தை ஒவ்வொரு வருஷமும் மறக்காமல் கரெக்டாக அவங்களுடைய திதியில் நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். சில பேர் வீட்டில் அது எல்லாமே கொடுக்குற வழக்கமே கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காம அது தோஷமாக மாறிடுது. குடும்பத்தில் ஒன்று போனால் ஒன்றுன்னு மாறி மாறி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். நம்ம அவங்களுடைய திதியில் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் மறந்தவனுக்கு மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்ச காலம் 15 நாட்கள் இருக்கும். இந்த 15 நாட்களில் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணங்களை முறையாக செலுத்திட்டோம் அப்படின்னா பித்ருதோஷத்திலிருந்து மீள்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வழி. இன்னைக்கு புதன்கிழமை செப்டம்பர் 18ஆம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பம். இந்த நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் உங்களுடைய பித்ருக்களுக்கு போய் சேரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமைத்த உணவு, அதாவது வெள்ளை சாதம். நீங்கள் சாதம் மட்டும் வடிச்சிருவீங்க இல்லையா, இந்த சூடான சாதத்தை ஒரு பிடி நீங்கள் உங்களுடைய கைகளில் எடுத்து அது கூட ஒரே ஒரு துளி எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளையும் சாதத்தையும் கலந்த உணவை காகத்துக்கு வைங்க. அப்படி நீங்கள் காகத்துக்கு படைக்கும் பொழுது உங்களுடைய பித்ருக்கள் எல்லாரையும் மனசார வேண்டி அவங்கள ஏற்றுக்க சொல்லி நீங்கள் காகத்துக்கு வைங்க. நிச்சயமாக அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இந்த 15 நாட்கள் அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்குமே, இந்த 15 நாட்களுமே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது மூலயமா உங்களுடைய பித்ருதோஷத்திலேருந்து முழுமையாக வெளியில் வரதுக்கு உண்டான அற்புதமான ஒரு பரிகாரங்க செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக பலன் கொடுக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.